அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகம் எப்படி ஆரம்பிச்சது? முதல் மனிதர் யார்? அல்லாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள் யார்? நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய நபிமார்களின் உண்மையான வரலாறுகளை ஒரு அழகான சீரீஸாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் முதல் நபி, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறுடன் தொடங்கி சொர்க்கத்தில் என்ன நடந்தது, இப்லீஸ் என்ற சைத்தான் யார், அவன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதைப் பற்றியும் போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் ஒரு குறிப்பிட்ட மரத்தை நெருங்கக்கூடாது என்று கூறிய பின் என்ன நடந்தது என்பதையும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இறப்பை பற்றியும் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுகமாக வசித்து வந்தபோது மனிதர்களை வழிகெடுப்பேன் என்று அல்லாவிடம் சவால் விட்ட சைத்தான் அவர்கள் இருவரது மனங்களிலும் தீய சலனத்தை ஏற்படுத்தி எந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் அவர்களுக்கு தடை விதித்தானோ அந்த மரத்தின் கனிகளை புசிக்கச் செய்தான். சைத்தானின் தூண்டுதலுக்கு அவ்விருவரும் ஆளானதால் அல்லாவின் கோபத்துக்கு இருவரும் ஆளானார்கள். அதனால் அந்த குற்றத்துக்கு தண்டனையாக அவ்விருவரையும் அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறங்கிவிடும்படி கட்டளையிட்டு சுகமான சொர்க்கத்திலிருந்து அவர்கள் இருவரையும் பிரித்து அப்புறப்படுத்தினான். அதற்கு அவ்விருவரும், எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே தீங்கு செய்து கொண்டோம் என்று கூறி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவிடமிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக சில சொற்களை கேட்டு தெரிந்து கொண்டு பாவ மன்னிப்பு கோரினார். குர்ஆன் அத்தியாயம் 7:23 இவ்வசனம் உள்ளது. அவர்கள் இருவரும் கூறினார்கள், எங்கள் இறைவனே, நாங்களே எங்களுக்கு அநியாயம் செய்துவிட்டோம். நீ எங்களை மன்னித்து எங்கள் மீது கருணை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் என்று. அதன் பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். மனிதன் படைக்கப்படும் போதே பாவம் செய்யும் இயல்பில் படைக்கப்பட்டிருக்கிறான். சைத்தானின் தூண்டுதல்களுக்கு ஆளாகிறான். அதன் பிறகு தவறுகளுக்கு வருந்தி அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோருகிறான். மனதார பாவ மன்னிப்பு கோருவோரை கருணையாளனான அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதே இந்த நிகழ்வுகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடமாகும். மேலும் நாம், ஆதமே, நீரும் மனைவியும் அச்சுவனபதியில் குடியிருங்கள். மேலும் நீங்கள் இருவரும் விரும்பியவாறு அதிலிருந்து தாராளமாக புசியுங்கள். ஆனால் நீங்கள் இருவரும் இம்மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம். அப்படி செய்தீர்களானால் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களில் நின்றும் ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டபோது பூமியின் எந்த பகுதியில் இறங்கினார்கள் என்பது பற்றி பல கருத்துக்கள் நிலவுகின்றன. ஆனால் எதுவும் உறுதி செய்யப்படவில்லை. திருக்குரானில் அந்நிசா என்கிற 4ஆம் அத்தியாயத்தின் முதல் வசனம், மனிதர்களே, உங்களின் இறைவனுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்துதான் படைத்தான். அவரிலிருந்தே அவர் மனைவியையும் படைத்தான். பின்னர் அவ்விருவரிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி உலகில் பரவச் செய்தான். ஆகவே அல்லாவுக்கே பயந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறது. இந்த வசனத்தில் கூறப்படும் ஒரே ஆத்மாவிலிருந்து என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவரிலிருந்தே அவர் மனைவியையும் படைத்தான் என்பது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையுமே குறிக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நேரடியாக பிறந்த பிள்ளைகளைப் பற்றியும் குர்ஆனில் அத்தியாயம் 5:27 முதல் 32 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. அவற்றை இப்போது பார்ப்போம். திருக்குரான் அத்தியாயம் 5 அல் மாயிதாவின் வசனங்கள் 27 முதல் 32 வரை ஆதாமின் இரு மகன்களான ஆபேல் மற்றும் காயின் ஆகியோரின் வரலாற்றையும் மனித உயிரின் புனிதத்தையும் விவரிக்கிறது. இதோ அந்த வசனங்களின் சுருக்கமான விளக்கம். பலியும் விவாதமும். ஆதாமின் இரு மகன்களும் இறைவனுக்காக ஒரு பலியை, குர்பானியை சமர்ப்பித்தனர். அவர்களில் ஒருவருடையது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவருடையது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பொறாமை. பலி ஏற்றுக்கொள்ளப்படாதவர் மற்றவரை நோக்கி, நிச்சயமாக நான் உன்னை கொலை செய்வேன் என்று கூறினார்.
பதில்: அதற்கு மற்றவர், நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியுடையவர்களிடமிருந்துதான் பலியை அங்கீகரிக்கிறான். நீ என்னை கொலை செய்ய கையை நீட்டினாலும் உன்னை கொலை செய்ய நான் கையை நீட்டமாட்டேன். ஏனெனில் நான் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுவுக்கு அஞ்சுகிறேன் என்று கூறினார். முதல் கொலை. கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் வலுவடைந்தது. இறுதியில் அவர் தன் சகோதரரையே கொலை செய்தார். இதன் மூலம் அவர் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவராகிவிட்டார். காகத்தின் பாடம். கொலை செய்த பிறகு தன் சகோதரனின் உடலை என்ன செய்வதென்று தெரியாமல் அவர் திகைத்தார். அப்போது அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். அது தரையை தோண்டி மற்றொரு காகத்தின் உடலை மறைப்பதைக் காட்டியது. இதைக் கண்ட அவர், அந்தோ பரிதாபம், இந்த காகத்தைப் போன்று கூட என்னால் இருக்க முடியவில்லையே என்று கூறி பெருந்துயரம் அடைந்தார். மனித உயிரின் மதிப்பு. இந்தச் சம்பவத்தைத் தொடர்ந்து அல்லாஹ் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு சட்டத்தை விதியாக்கினான். இதுவே இந்த அத்தியாயத்தின் மிக முக்கியமான வசனங்களில் ஒன்றாகும். யாராவது ஒருவர் மற்றொருவரை கொலை செய்ததற்கு பதிலாகவோ அல்லது பூமியில் குழப்பத்தை உண்டாக்கியதற்காகவோ அன்றி ஒரு மனிதனை தகுந்த காரணமின்றி கொலை செய்தால் அவர் மனித இனத்தையே கொலை செய்தவர் போலாவார். எவர் ஓர் உயிரை காப்பாற்றுகிறாரோ அவர் மனித இனம் முழுவதையும் காப்பாற்றியவர் போலாவார். இதன் முக்கிய கருத்துகள் என்னவென்றால், பயபக்தி, தக்வா. செயல்களை விட எண்ணங்களே இறைவனால் பார்க்கப்படுகின்றன. பொறாமையின் விளைவு. பொறாமை ஒரு மனிதனை தன் சொந்த சகோதரனையே கொல்லத் தூண்டும். உயிரின் புனிதத்தன்மை. ஒரு தனிமனிதனின் உயிர் என்பது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் சமமானது. இதன் மூலம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிள்ளைகளான சகோதரர்களில் ஒருவரை மற்றொருவர் கொன்றுவிட்டார். கொன்றவரை அடக்கம் செய்யும் வழியை ஒரு காகம் கற்பித்துக் கொடுத்தது என்று அறிகிறோம். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகில் ஒரு மனிதன் கொல்லப்படும்போது அந்த கொலையின் பாவத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முதல் மகனுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் உலகில் முதன்முதலாக ஒரு கொலையை செய்து ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்தி வழக்கத்தில் கொண்டு வந்தார் என்று கூறினார்கள். அல்லாஹ் படைத்த முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது மனைவியாக படைக்கப்பட்ட ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பல ஆண்டுகள் உலகில் வாழ்ந்தார்கள். அவர்கள் இருவரின் மூலமாக உலகம் முழுதும் மக்கள் தொகை பெருகியது. இனவிருத்தி ஏற்பட வேண்டும் என்பதற்காக உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் திருமணம் புரிந்து கொள்ளவும் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளவும் தொடக்கத்தில் மார்க்கம் அனுமதித்தது. மக்கள் தொகை பெருகியதும் இந்த சட்டம் மாற்றப்பட்டு சகோதரிகளை மணம் முடிப்பது ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டது. ஆதம் அலைஹிவஸலாம் அவர்கள் மரணமடைதல். திர்மிதி என்கிற நபிமொழி தொகுப்பில் ஆதாரபூர்வமான செய்தி ஆதம் அலைஹிவஸலாம் அவர்கள் மரணமடைந்த நிகழ்வை கூறுகிறது. ஆதம் அலைஹிவஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒருமுறை அவர்களுடைய வழித்தோன்றல்களாக வரக்கூடிய நபிமார்களை உள்ளங்கையில் எடுத்து காண்பித்துக் கொண்டிருந்தான். அவர்களுள் ஒரு இளைஞர் அழகாக இருப்பதை பார்த்த ஆதம் அலைஹிவஸலாம் அவர்கள், இவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ், இவர்தான் தாவூத் என்று கூறினான். தாவூத் எவ்வளவு காலம் உலகில் உயிர் வாழ்வார் என்று ஆதம் அலைஹிவஸலாம் கேட்க, 40 ஆண்டுகள் என்று அல்லாஹ் பதிலளித்தான். இன்னும் அதிக ஆண்டுகள் அவர் நீடு ஆயுள் கொடுக்க மாட்டாயா என்று அல்லாஹ்விடம் ஆதம் அலைஹிவஸலாம் கேட்க, அல்லாஹ், நான் ஆயுள் நீடிப்பு தர முடியாது, நீ வேண்டுமானால் உமது ஆயுளில் இருந்து கொடுக்கலாம் என்று அல்லாஹ் பதிலளித்தான். உடனே ஆதம் அலைஹிவஸலாம் தனக்கு வழங்கப்பட்ட 1000 ஆண்டுகளில் இருந்து 60 ஆண்டுகளை தாவூத் அலைஹிவஸலாம் அவர்களுக்கு கொடுக்க ஒப்புக்கொண்டார்கள். அதன்படி ஆதம் அலைஹிவஸலாம் அவர்களின் உயிரை கைப்பற்ற மலக்குல் மௌத் வந்தபோது, எனக்கு அல்லாஹ் 1000 வருடங்களை ஆயுளை தந்துள்ளான், இப்போது 940 ஆண்டுகள்தானே ஆகிறது என்று ஆதம் நபி கூறினார்கள். நீங்கள் தாவூத் நபிக்கு 60 வருடங்களை உங்களின் ஆயுளில் இருந்து கொடுத்து விட்டீர்களே என்று கூறி
ஆதம் அலைஹிவசலாம் அவர்களின் உயிர் கைப்பற்றப்பட்டதாக திர்மிதி நூலில் பதிவாகியுள்ளது. அலைஹிவசலாம். நபிமார்களுக்கு அல்லாஹ் தனது பெரும் கருணையை அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, இப்போ ஒரு குட்டி கொஸ்டின் கேட்கலாமா? இறந்தவரை அடக்கம் செய்யும் முறையை மனிதருக்கு கற்றுக் கொடுத்த பறவை எது? ஆப்ஷன் ஏ புறா, ஆப்ஷன் பி பருந்து, ஆப்ஷன் சி காகம், ஆப்ஷன் டி மயில். சரியான பதில் எதுன்னு சூஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.